ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனல். நாம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க அந்த நிகழ்வு என்னன்னு பார்க்கலாம். அது என்னன்னா, நாம் இவ்வளோ நாள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டு தான். இதில் என்ன ஒரு பேரதிர்ச்சின்னா, நம்ம எதிர்பார்த்த அதே ரிசல்ட் வந்தது தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதிகளில், அதாவது 234 தொகுதிகள்லையும் தாவேகா மட்டும் தனி பெரும் கட்சியாக 100 தொகுதிக்கு மேலே தாண்டியிருக்காங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 சீட்டுக்கு மேலே தாண்டியிருக்காங்க. ஆனால் திமுக 3வது இடத்துல வெறும் 48 தொகுதியில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறதா தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் மாற்றம் வருமானா சிறு சிறு மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் தலைகீழாக மாற வாய்ப்பே இல்லை. தாவேகா எந்த தொகுதியிலெல்லாம் முன்னிலையில் இருக்குன்னா தஞ்சை, நெல்லை, பெரம்பூர், திருச்சி. மேலும் சென்னையில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஓட்டு அள்ளி தூக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் திமுகவுக்கும் பார்த்தா சென்னை ஒதுக்கி தள்ளிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ போகிற போக்க பார்த்தா தாவேகா ஆளுங்கட்சியாகவும் அதிமுக எதிர்கட்சியாகவும் மாறுற நிலையில் இருக்கு. இந்த மாற்றம் எதனால் நடந்திருக்கலாம்னா, திமுக ஆட்சியில் நடந்த முறைகேடு எல்லாமே மக்கள் அலசி ஆராய்ஞ்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இந்த மாற்றம் வரலாறு காணாத திருப்பம்னு தான் சொல்லணும். திமுக பார்த்தீங்கன்னா மீண்டும் வருவோம், தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்பது அவங்களோட ஒரு வாக்குமூலமாக இருந்தது. ஆனால் திமுகவை தலைகீழாக புரட்டி போட்டது தாவேகா. முதல் முறையாக தனித்து களம் இறங்கி தாவேகா தற்போது 118 இடங்கள் பெற்று முன்னணியில் இருந்து வருகிறது. அதாவது திமுகவோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா தாவேகா தான். அதோட விளைவு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குன்னு இப்போ தெரிய வந்திருக்கும். இதற்கு இடையில் சட்டமன்ற தேர்தல் தொடங்கிய பிறகு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. அது என்னன்னா, கரூர் பிரச்சனை, விவாகரத்து, திரிசா இது போன்ற பல பிரச்சனைகள் இருந்த நிலையிலும் எதையுமே பொருட்படுத்தாம மக்களுக்காக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இன்று முன்னணியில வெற்றி பெற்றிருக்காரு. இந்த வெற்றியை கொண்டாட தொண்டர்கள், ரசிகர்கள் என ஆர்வத்தோடு இருக்கிற நிலையில தாவேகாவுக்கு உள்ள ஒரே பயம் என்னன்னா, ஏற்கனவே உயிர் பலி நடந்திருக்கு. அதனாலேயே அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். மட்டும் இல்லாம இந்த வெற்றியை என்னோட வெற்றியா நினைக்காம ஒவ்வொருத்தரோட வெற்றியா நினைச்சு அவங்கவுங்க வீட்டிலேயே கூட்டம் சேர்க்காம கேர்ஃபுல்லா கொண்டாடுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த அமோக வெற்றிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் பாதுகாக்கிற கடமையில இருந்து ஒருபோதும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாற மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான் இந்த ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது குறித்த உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.